ஹாய், ஹலோ, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு மார்ச் 24 10:01 ஏஎம். சரியா? டோட்டலாக நான் இன்னைக்கு என்ன ட்ரை பண்ணுறேன்னா, ஓகேவா, இந்த யூஆர் பவர்ஃபுல்லையும் ஓகே, அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷையும் எப்படி 1 ஹவர்க்குள்ளே முடிக்கிறது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வீடியோஸ் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன். சரியா? ஓகே, அவ்வளோதான். 1 ஹவர்க்குள்ளே முடிக்கணும். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். சரியா? இன்னைக்கு நான் வந்து ஒரு டாபிக் எடுத்திருக்கிறேன். அதாவது 1 மணி நேரத்தில் நம்மளால் என்ன வேலையை பார்க்க முடியும். ஓகே, அந்த 1 மணி நேரத்தில் ஓகே நம்ம மைண்டை வந்து நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு எப்படி நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். சரியா? எல்லாமே வந்து சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் போட்டுக்கணும். அதாவது ஒரு தடவை தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஒரு தடவை ப்ரிப்பேர் போட்டு சின்ன பாக்கெட் சைஸ் நோட் புக் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணோம்னா நிறைய மறதிகளை நாம் தவிர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷில். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து மறந்துட்டேன். ஓகே, மைக் கீழே விழுந்துருச்சு. நான் பாட்டு பேசிட்டே இருந்தேன். ஓகே, பார்த்தா அதில் ஒரு 1 ஹவர் வேஸ்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. ஓகேவா? ஆக்சுவலி இந்த தாட். ஓகே, பிகாஸ் லேர்னிங் இஸ் த ப்ராசஸ்ல. ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இல்லைன்னா நம்ம மைண்ட் வந்து போர் அடிச்சிடும். நம்ம என்ன பண்ண போறோங்கிறத உங்களுடைய மூளைக்கு நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த மூளை வந்து உங்களுடைய மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி ஓகே, ஒரு 1 ஹவர் நம்ம கான்சென்ட்ரேஷனோட ஒரு வேலையில இயங்குறது இல்ல படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட். ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே, பாருங்க. நான் அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மூலியமாவே காட்டுறேன். நான் இப்ப டைமையும் பார்த்துக்கிறேன். ஓகே, 10:01க்கு ஆரம்பிச்சேன். இப்போ 10:03 AM. ஓகே, எல்லாமே இதுல சொல்லிடுவேன். ஸ்பீடா தான் முடியும். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அடுத்த 1 மணி நேரத்துல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து உங்க மனசுக்குள்ள ஓடணும். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஓகே, யூ ஆர் பவர்ஃபுல், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு என் மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, மேக்ஸிமம் ஒரு வீடியோக்கு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் அதெல்லாம் பார்த்துப்போம். அதாவது நான் கொஞ்சம் ஸ்பீடா இயங்குவேன். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே, நான் என்ன ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கறத ஒரு டாக்குமெண்ட். புரிஞ்சுதுங்களா? நான் இப்போ இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றது நான் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா. ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டேட்டு போட்டு நான் வந்து என்னுடைய 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 ஒரு நோட் புக்ல நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அடுத்து கம்மிங் சண்டே வரும்போது நான் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? நீங்க தயவுசெய்து வந்து இந்த என்ன சொல்றது, இந்த ரெட்ரோஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னங்கிற அர்த்தம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாணவர்களுக்கு. சரியா? ரெட்ரோஸ்பெக்ட்னா கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அப்புறம் சரி, இது நீங்க முடிச்சிட்டீங்க. ஓகே, சாரி, நான் வந்து அடுத்த 1 ஹவர்ல என்ன பண்ண போறேங்கிறது. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட். ஓகே, நீங்க அந்த 1 ஹவர்ல பண்ற வேலையோட பெனிஃபிட், ஆதாயம் என்ன? எந்த ஒரு வேலை பண்ணாலும் ஓகேவா, சரியா, அதுல உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும்ல. ஓகே, ஸோ அதாவது பெனிஃபிட், ஆதாயம். ஓகே, சார், அந்த 1 மணி நேரத்துல ஒரு வேலை பண்றீங்கன்னா, ஓகே, அந்த 1 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, செலவழிச்சிருக்கீங்க. அந்த 1 மணி நேரத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகேவா? இது நீங்க இந்த 2வது பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து நீங்க உங்க மனசுல, அதாவது இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுடைய கனவை, ட்ரீம் பத்தி நினைச்சு பார்க்கணும். ஓகேவா? எல்லாமே 10 செகண்ட்ஸ், 5 to 10 செகண்ட்ஸ் இதுல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஒரு தாட் ஓடணும். டெய்லி லிட்டில் பை லிட்டில் ஐ எம் லேர்னிங்
கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிறேன் டெய்லியும். ஸோ ஒரு வாரம் கழிச்சு எனக்கு கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இதே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருப்பேன். ஓகேவா? சரியா? அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஐ வில் லேர்ன் நியூ கான்செப்ட் அண்ட் மை ஃபியூச்சர் வில் பி ஸ்ட்ராங். ஓகே இது இது வந்து அதாவது இந்த 2 பாயிண்ட்டை நம்ம என்ன பண்றோம் இது நாள் வரைக்கும் பிளைண்டா படிக்கிறோம். குருட்டுத்தனமா ஒரு வேலை செய்யறோம், படிக்கிறோம், ஹவர்ஸ் வந்து மணிக்கணக்கா ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே ஸோ இப்படிங்கிற ஒரு அதாவது அதாவது இந்த ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தடுக்குள்ள வரும்போது நீங்க நிறைய விஷயங்களை மறக்காம இருப்பீங்க. அந்த 1 மணி நேரத்துல என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு வந்து உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வரும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க வந்து பண்ணி பார்க்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:07 AM. ஓகே அப்புறம் 3வது பாயிண்ட் வந்து நீங்க அந்த 1 மணி நேரம் வேலை பண்றீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துல சரியா என்ன தடைகள்லாம் வரலாம். கரண்ட் கட் ஆகலாம். ஓகே நீங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்த்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஓகேவா. அப்புறம் மொபைல் ஃபோன்ல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம். ஓகே அப்புறம் மனிதர்களின் உரையாடல்கள் மூலியமா உங்களுக்கு தடைகள் வரலாம். ஓகே என்னுடைய நோக்கம் வந்து என்னன்னா நீங்க அமைதியா இயங்கணும். அந்த 1 மணி நேரம் செலவு பண்ணீங்கனாலும் அந்த 1 மணி நேரம் உருப்படியா செலவு பண்ணணும். ஓகேவா அதுதான். ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ், த்ரூ பர்சன்ஸ், கரண்ட் கட்டு, ஹியூமன் வேர்ட்ஸ், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க தான் யோசிச்சு வச்சுக்கணும். ஆனா இது மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே அடுத்தது தான் முக்கியம். ஓகே அவ்வளவுதான். அடுத்து 3வது 4வது பாயிண்ட் நீங்க அந்த வேலை பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்குக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான பொருட்கள் ஓகே என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே முதல்ல வந்து டைம் வேணும். டைம் இப்போ நான் இப்போ சப்போஸ் நான் இப்போ 10:01 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து அந்த மேக்ஸிமம் என்ன சொல்றது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்னா எனக்கு 10:16 தான் மேக்ஸிமம் டைம். ஓகே ஸோ அந்த வாட் இஸ் அ டைம் நவ். ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ஒரு கால்குலேஷன் நான் இந்த வீடியோவை 10:01 ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகேவா. அடுத்தது ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே வயிறு வந்து கொஞ்சம் நிறைஞ்சிருக்கணும், சக்தியான உணவு சாப்பிட்ருக்கணும். ஓகே வாட்டருக்கு நல்ல எனர்ஜி ஹெல்த்தி ட்ரிங்க் பக்கத்துல ஒரு ஃப்ளாஸ்க்ல வச்சுக்கிறது நல்லது படிக்கிற குழந்தைய. ஓகே அது வந்து மேக்சிமம் டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு ஓகே நல்ல ஃப்ரூட் ஜூஸ் இல்லைன்னா தண்ணி. சரி எல்லாமே இது எல்லாமே உங்களுடைய என்ன சொல்றது விருப்பம். ஓகேவா ஹெல்த்தி ட்ரிங்க். ஓகேவா அடுத்தது வந்து நான் பாருங்க இது நான் வந்து எனக்கு எழுதி வச்சுக்கிட்டு ஓகேவா நிறைய தடவை நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். ஓகே வீடியோ ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆதா இல்லையாங்கிறது வந்து மறந்துட்டு நான் பாட்டு பேசிட்டு இருப்பேன். ஓகேவா ஸோ நேத்து ஆன மாதிரி ஓகே மைக்கு நான் விட்ட மாதிரி. ஓகே அப்புறம் வந்து சின்னதா ஒரு மோட்டிவேஷன். ஓகே என்னால முடியும், இட் இஸ் ஈஸி அப்படிங்கிற தாட்டு. ஓகே அது வேணும். அப்புறம் இது வந்து என்னோட வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓகே நான் என்னோட ஃபோல்டர் அண்ட் தம்ப்நெயில்ஸ் முதல்ல கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறம் தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அப்புறம் மைக் ரெடி வித் பேட்டரி. ஓகே பிகாஸ் இது நான் வந்து எஸ்டர்டே லெசன் எனக்கு சரியா நீங்க அது லைவாவே பார்க்கலாம். ஓகே நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எடுத்திருப்பேன் டே 13 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டே 13.1 பார்த்தா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து எனக்கு நானே சொல்லிக்கிறேன் டாக் இன்ட்ரெஸ்டிங்லி அபவுட் த சப்ஜெக்ட். ஓகேப்பா ஸோ ஒரு விஷயம் வந்து இந்த கற்பி சேனல்லையே ஓகேவா. ஓகே பாருங்க இந்த இடத்துல எனக்கு இப்போ ஒரு தாட் வருது. ஓகே ஆல்வேஸ் டெல் அபவுட் ஓகே கற்பி ஓகே சேனல், யூடியூப் சேனல். டைம் வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை எடுத்துட்டு இருக்கும்போது என் மைண்டுக்குள்ள அந்த டைமும் ஓடுது. ஓகே அப்புறம் லேப்டாப்போட பேட்டரி நான் ப்ரிப்பேர் பண்ற ஓகே கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்போட பேட்டரி கரெக்டா இருக்கா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்தா அது மறந்துட்டேன். ஓகே ஸோ இப்போ ஒவ்வொரு வீடியோவும் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிட்டேன்னா
ஓகே, I'll be பவர்ஃபுல் இல்லையா? ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் சப்ஜெக்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஒரு சப்ஜெக்டை என்ன நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் இல்லையா, என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது வந்து அதை பத்தியான சின்ன ஒரு என்னோட என்னுடைய மனசுக்குள்ளேயே அது ஓடும். ஓகே, எப்படி சொல்லி கொடுக்கறது, ஓகே இப்படி நான் இந்த கான்செப்டை இப்படி ஈஸியா இவங்க அதாவது பார்வையாளர்களோட மனசுக்குள்ள பூத்தணும், கஷ்டப்படாம அவங்களும் தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி சொல்லி கொடுக்கறது. ஓகே, இது ஓடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவே இப்போ ஆக்சுவலி டு பி மோர் ஃப்ராங்க், ஓகே நான் இது ஒரு குட்டியா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது. ஓகேவா? பிகாஸ் அந்த லேர்னிங் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி கல்கற்பியில சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய மக்களுக்கு போய் சேரணும். ஓகேவா? நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ஓகே நிறைய வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதாவது வின் வின் ஆட்டிடியூட். ஓகே, யூ ஆர் பவர்ஃபுல்ல டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா லெசன்ஸ் வரும், அதே சமயத்துல ஓகே வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியா படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி இதுல வந்து யூ ஆர் பவர்ஃபுல்ல சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அதாவது எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? அப்புறம் வந்து ஓகே அப்புறம் என்ன பண்றேன்னா ஓகே பிகாஸ் ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, பிளைண்டா எடுத்துட்டு போக முடியாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் வீடியோ லைட்டா கொஞ்சம் பார்த்துட்டு ஓகே இந்த டாபிக் எடுத்திருக்கிறேன், ப்ரீவியஸ் வீடியோ பத்தி நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கிறேன், ஓகே பேப்பர்ல எழுதி, ஓகேவா அதில் என்ன எடுத்தேங்கிறது. ஸோ அதை பற்றி வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து சப்ஜெக்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் சரியா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது முடிஞ்சிருச்சு. சரியா மக்களே? இதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஓகேவா? ஸோ கல்கற்பி சேனல் வந்து ஓகே அதுக்கப்புறம் இன்னைக்கு டெக்னாலஜி ரிலேட்டடா ஐ பிளான் டு புட் மோர் வீடியோஸ். சரியா? ஓகே, அவ்வளோதான் மக்களே. ஓகே, பாய், டேக் கேர். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணிட்டோம்னா அதாவது இந்த மறதியெல்லாம் வராது, மறக்க மாட்டோம். ஓகே, என்னென்ன மறப்போங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி சின்னதா ஓகே ஒன்று வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னும் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன், அந்த 1 ஹவர்ல என்ன படிக்கிறீங்க அவ்வளவுதான். ஒரு சப்ஜெக்ட்ல ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, மேக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு. ஓகேவா? சில பேர் நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இது மாதிரி டெய்லியும் 1 ஹவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு. மேக்ஸிமம் காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா என்ன ஒரு 5 யூனிட் இருக்கும். ஓகேவா? சோ இது மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 1 ஹவர்ல என்ன படிக்கிறீங்களோ அது போதும். நம்ம ப்ராப்ளம் வந்து என்னென்ன நம்மளோட ப்ராப்ளம் அந்த 1 ஹவரே நம்ம செலவு பண்றது இல்லை. இது மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 1 ஹவர்ல என்ன படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்க மைண்ட் போயிருச்சுன்னா உங்களுடைய லேர்னிங் வந்து ஃபாஸ்டா இருக்கும், கத்துக்கிறது ஃபாஸ்டா இருக்கும். சரியா? ஓகே, நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நான் சொல்றது வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நீங்களும் வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் பாங்க, இந்த 1 ஹவர் ஆர் 2 ஹவர்ஸ் எல்லாம். ஓகேவா? இது மாதிரி வந்து மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, அதாவது என்ன சொல்றது, எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே சரி இது மாதிரி சின்ன ஒரு முன்னோட்டம். ஓகே, அந்த செயலுக்கான கருவிகள், ஓகே நான் இந்த செயலை செய்யறதுக்கான பலன்கள், இது எல்லாத்தையும் வந்து இது எல்லாத்தையும் உங்க மனசுக்குள்ள சின்ன நீங்க ஒரு நோட்டு போட்டு எழுதும் போது ஓகேவா உங்க மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிரும், டயர்ட் ஆகுறது தள்ளி போடும். ஈஸியா வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க, சீக்கிரம் சோர்வடைய மாட்டீங்க. அப்புறம் வந்து நீங்க வேணும்னா ஓகே அந்த 1 ஹவருக்கு அப்புறம் ஓகே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு சப்ஜெக்ட், அதுக்கு ஒரு டைம். இதுதான் வந்து தொடர்ந்து என்ன படிக்கிறதுக்கான இல்ல தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு மெத்தடுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஓகேவா, எவ்ரி 25 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் கேப் எடுத்துக்கிறது,
இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே தொடர்ந்து இயங்குவதற்கான மனச்சோர்வு இல்லாம இயங்குறது, அதாவது இயங்குவதற்கான ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஓகே கமெண்ட்ல தெரிவிங்க மக்களே. சரியா? அடுத்தது நான் இப்போ இதுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளவுதான், டைம் சரியா 15 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு இந்த வீடியோக்கு. பை, டேக் கேர்.